சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மேமும் சார் கையிலும் கூட மெஹந்தி எல்லாம் போட்டிருந்தோம். சார் கையில் மேமோட பேர்லாம் வேற. ஐஷு உமாவோட டான்ஸ் தான் வாஸ் த கிராண்டாக ஃப்ளவர் ஷவர்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு. உமா பற்றி அவரோட ட்ரெஸ் வந்து ஜாஃபரின் ஷாதவ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க. டாம் ஃபுட் சூட் அது பேர். அண்ட் ஐஷு இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு கௌரவ் குப்தா, ஃபேமஸ் இந்தியன் ஃபேஷன் டிசைனர். ஸ்டைலிஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அந்த கிராண்ட் ஓப்பனிங் பொன்னியின் செல்வனுக்கெல்லாம் பண்ண ஸ்டைலிஸ்ட். சங்கீத் தான் இருக்கிறதுலே இட் வாஸ் கிராண்ட், இட் வாஸ் வெரி கிராண்ட். அது சொல்ல வேர்ட்ஸே இல்லை. சங்கீத்துக்கு வந்துட்டு கோகுலம் ஃபிலிம் சிட்டி அங்கே தான் செட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். லிட்டலாக ஒரு செட்டே நாங்கள் பண்ணோம். இங்கே தொடங்குச்சு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தது ஐஷுவோட ஹல்தி தான். மார்னிங் வந்து ஹல்திக்கு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிருந்தாங்க. மார்னிங்லேருந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஸோ ஹல்தியில் அவங்க ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒயிட் கலர் குர்த்தா ஒன்று வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு, ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மட்டும் வச்சு க்யூட்டாக ஒன்று ஹல்தி. ஸோ மார்னிங் டில் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அது நடந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் வந்துட்டு மெஹந்தி ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு அனாமிகா கண்ணா அப்படின்ற ஒரு டிசைனர்லேருந்து ஒரு ஃபுல் எல்லோ கலர் ட்ரெஸ் ஒன்று வேர் பண்ணியிருந்தாங்க. உமா பற்றியும் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணார் அன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு. கொஞ்ச நேரம் ஐ வாஸ் தேர். ஏன்னா அவங்க கையிலையும் மெஹந்தி எல்லாம் போட்டிருந்தோம். ப்ளஸ் ஆல்சோ மேமும் சார் கையிலும் கூட மெஹந்தி எல்லாம் போட்டிருந்தோம். சார் கையில் மேமோட பேர்லாம் வேற எழுதியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபுட்டு வந்து எப்படி கவனமாக பார்த்து கியூரேட் பண்ணியிருந்தாங்களா? ஃபுட் எல்லாமே வந்து ஐஷுவோட ப்ரிஃபரன்சஸ் அண்ட் உமாவோட ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் இருந்தது. ஸோ மெஹந்தியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சின்ஸ் ரொம்ப லேட் இந்த நைட் நடக்கலை அப்படிங்கிறனால மெஹந்திக்கு வந்து சாட் ஐட்டம்ஸ் இருந்தது. பட் ஆக்ராலேருந்து ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருந்தாங்க அந்த இது ரெசிபி, அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அங்கே இருக்கிற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பிகாஸ் அங்கே வந்திருந்த எல்லாருமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சேட்டில் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இது இந்த மாதிரி எங்கேயுமே டேஸ்ட் கிடைக்காது. மீன் இங்கே நார்மலாக சென்னையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபுட் கிடைக்காது. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக அந்த க்யூரேஷன், அந்த ஃபுட் ஸ்டைலிங்லேயே கொண்டு வந்து அங்கேருந்து பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் ரிலி. வி வேர் த லாஸ்ட். நாங்கள் தான் கடைசியாக சாப்பிட்டோம். பட் ஸ்டில் வி ஹேட் த பெஸ்ட் ஃபுட். நாங்கள் எங்கள் டீம் சாப்பிடும்போது என்ன சூப்பராக இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தது. ஆல்மோஸ்ட் 25 வெரைட்டிஸ் ஆஃப் சாட். ஸோ ஹல்தி முடிஞ்சு மெஹந்தி முடிஞ்சு ரெண்டும் ஒரே நாளில் வேற முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன ஆச்சு? சங்கீத் தான் இருக்கிறதுலே இட் வாஸ் கிராண்ட், இட் வாஸ் வெரி கிராண்ட். அது சொல்ல வேர்ட்ஸே இல்லை. சங்கீத்துக்கு வந்துட்டு கோகுலம் ஃபிலிம் சிட்டி அங்கே தான் செட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். லிட்டலாக ஒரு செட்டே நாங்கள் பண்ணோம். ஃபுல்லாக ஒரு செட்டே சார் ரெடி பண்ணார் அதுக்காகன்னு. பெங்களூர்லேருந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 50 ஷாண்ட்லியர்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருந்தாங்க சார். அவ்வளோத்தையும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து, ஏன்னா சங்கீத்தோட ஸ்டைலே ஃபுல்லாக கலர்ஸ் பார்த்தா ஃபுல்லாக பேஸ்டல் பிங்க்ஸ், அது மாதிரி லைட் கலர்ஸ் அதுவாக தான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ மொத்த செட்டுமே ஒரு மாதிரி ஒரு ஒரு க்ளோ ஆஃப் பிங்க் இருந்தது அதுக்குள்ளே. பட் ஆல்சோ அட் த சேம் டைம் ஒரு கிளாஸி, ஒரு பீச்சி ஸ்டைல்லையும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே ஐஷுவோட ப்ரிஃபரன்சஸ், ஆல்சோ உமாவோட ப்ரிஃபரன்ஸ் சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஒரு அழகாக ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு டீட்டெயிலிங்குமே, ஸோ நம்ம அங்கே இருந்த எல்லா கெஸ்ட்டு உட்கார்ற எல்லா சேர்ஸ்லையுமே மேகசின்ஸ் இருந்தது. ஸோ அந்த மேகசின் எல்லாத்துலேயுமே ஐஷு அண்ட் உமாவோட ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு, ஒரு பிக்சர் ஒன்று போட்டு, அதில் உங்களுக்கு கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு, அந்த மாதிரி சின்ன பேம்ப்ளெட்ஸ் இருக்கும், அவங்கள பற்றி ரீட் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி கெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு போஸ்ட் கார்டு ஸ்டைலில் ஒன்று இருந்தது. அதில் எல்லாத்துலேயுமே யூஏஎல்லாம் பிரிண்ட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலிங், பயங்கரமான டீட்டெயிலிங் பார்த்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயம். வெரி பிக் குடோஸ் டு த டீம் ஹூ புல்ட் இட் ஆஃப். த A-Cube அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் தான் பண்ணாங்க, த A-Cube ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே டிட் அ ஃபென்டாபுலஸ் ஜாப். பயங்கரமாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அண்ட் எதுவுமே வந்து ஒரு அறகுறையாலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக க்ளீனாக பர்ஃபெக்ட்லி கிராஃப்டடாக இருந்தது. ஏன்னா இனிஷியலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா இருந்தது ஃபார் சங்கீத்துக்கு. பட் நாங்கள் லாஸ்ட்டில் ஃபிலிம் சிட்டியில் செட்டை எரெக்ட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி, செட்டே இவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்றப்போ அவங்க போட்டு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லுங்கள், என்ன வேர் பண்ணியிருந்தாங்க? சங்கீத்தில் வந்துட்டு மெயினாக ஐஷுக்கு வந்துட்டு கௌரவ் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசைனர். அவங்க பாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க ஃபுல்லாக. ஸோ அங்கேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஐஷுக்காக கேட்டு அவங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி க்யூரேட் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே ஐஷு அவங்களுக்கும் உமாவுக்கும் வேர் பண்ண ஆல் காஸ்டியூம்ஸ்
எல்லாமே ஸ்பெசிஃபிக்லி க்யூரேட்டட். அவங்களுக்காகனே அவங்களோட ஸ்டைலிங் என்ன இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்றத கேட்டுட்டு பக்காவாக அதுக்கேற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டைலிஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அந்த கிராண்ட் ஓப்பனிங்ஸ் பொன்னியின் செல்வனுக்கெல்லாம் பண்ண ஸ்டைலிஸ்ட் தான். ஃபுல் ப்ராஜெக்ட் இது எல்லாத்துக்குமே, ஐ மீன் ஹல்தியிலேருந்து மெஹந்தி எவ்ரி ஈவெண்ட் ஏகா லக்கானி தான் பண்ணியிருக்கு. சங்கீத்ல ஃபுட் எப்படி இருந்துச்சு? அதாவது டிஃப்ரெண்ட் குசின்ஸ் ஆஃப் ஃபுட் நாங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணோம். நாங்கள் நிறைய இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்பெகட்டிலேருந்து, ரைஸ்லேருந்து, இந்தியன் கிரேவிஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. இட் வாஸ் பிரில்லியன்ட். ஆல் டுகெதர் இட் வாஸ் பிரில்லியன்ட். சங்கீத்னாலே ஒரு ஃபன்னு தான் இல்லையா? ஸோ டீம் பிரைட் டீம் க்ரூம் நல்லா பிரிஞ்சு யாரெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, என்னெல்லாம் அந்த மாதிரி ஃபன் நடந்துச்சு. நாங்களும் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆஸ் டீம் நாங்கள் ஷூட் பண்ண போகும்போதுமே நாங்கள் we didn't expect so much. நாங்கள் ஓகே ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு ஈவெண்ட் இருக்கும், அவ்வளோதான் நினச்சோம். பட் we were all stunned. எங்களையே ஸ்டன் பண்ண வச்சு எங்களுக்கு ஃபுட்டேஜ் பார்க்குறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சார் மேம் டான்ஸ் இருந்தது. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரோட டான்ஸ் இருந்தது. அஞ்சனா அவங்க டான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஐஷு உமாவோட டான்ஸ் தான் வாஸ் த கிராண்ட். அவங்களோட ஒரு டான்ஸ், ஒரு கப்பிள் டான்ஸ் ஒன்று, தட் வாஸ் பிரில்லியன்ட். வேறு லெவலில் இருந்தது. அது பார்க்கும்போதே அது ஒரு ஃபீலிங். ப்ளஸ் அட் த சேம் டைம் அதுக்கு ஒரு கிராண்டாக ஃப்ளவர் ஷவர்லாம் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு கோல்டன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் விழுற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணது, அது யாருக்கும் பார்க்க கிடைக்காத ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா சாரோட டான்ஸ். சாரும் மேமும் க்யூட்டான டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்தது. சாண்டி மாஸ்டர் வந்து அவர் வழக்கமாக பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்டைலில் புதுசாக ஒரு மாதிரி ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணி சார் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் வச்சு பயங்கரமாக ஒரு ஜோக்கெல்லாம் பண்ணி நல்லா சூப்பராக இருந்தது. சார் ரொம்ப என்ஜாய் பண்ணார். சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். சார் வந்து சாண்டி மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் அந்த கண்டென்ட் பார்த்து சார் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சார் லவ்ட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ அர்ஜுன் சார் ஆடினாருன்னு சொன்னீங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். என்ன பாட்டுக்கு ஆடினாரு? அது மிக்ஸாக நிறைய இருந்தது. ஸோ அதில் கட்டுனா இவ்வளோ கட்டணும்டா அந்த சாங்கு, சாரோட ஃபேமஸ் சாங்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே வந்திருந்தது. அதில் ஜென்டில்மென் இருந்து சாங் வந்தது, என் வீட்டு தோட்டத்தில், அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு. அதை தாண்டி இப்போ தம்பிராமையா சார் ஆடினாரா? அவங்க தம்பிராமையா சாரும் சமுத்திரகனி சாரும் 2-3 ஸ்டெப்பெல்லாம் வேற போட்டாங்க. என்னதான் ஃபேமிலி ஆடினாலும் பிரைட் க்ரூம் வந்து ஸ்பெஷல் தான். அவங்க என்ன பாட்டுக்கு ஆடினாங்க? ஏன்னா அவங்க போட்டிருந்த போட்டோல அப்படியே இந்த இப்படி போஸ் அப்படி போஸ் பயங்கரமா இருந்தது அந்த போட்டோலாம். பாட்டா அது பார்க்கும்போது தாண்டி ஒரு கப்புலாக அவங்கள பார்க்கும்போது தெரில, வி ஃபெல் இன் லவ் வித் த கப்பிள். அவ்வளோ அழகாக இருந்தது அவங்க பண்ண எல்லாமே. ஏன்னா அந்த டான்ஸோட மொமெண்ட், அந்த மியூசிக்கும் அந்த ஹை போகிற அதே டைமில் அவங்களோட ஸ்டெப்ஸு ப்ளஸ் அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஷவர் ஒன்று வந்தது, ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக வந்து விழுந்தது, அந்த கோல்டன் ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்து விழுந்தது. அது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மொமெண்ட். கண்ணே எடுக்க முடியல எங்களால். நாங்கள் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இது எடுப்போம், அங்கேருந்து இங்கேருந்து ட்ரோனில் எடுக்கிறோம், ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் இருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? அந்த ட்ரெஸ் பற்றி சொல்லுங்க. உமாபதி அவரோட ட்ரெஸ் வந்து ஜாஃபர் அண்ட் ஷாதவ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க. டாம் ஃபுட் சூட் அது பேர். ஒரு பேஸ்டல் பிங்க்ல மேட்சிங் வித் என்டையர் அந்த ஈவெண்ட் மொத்தமாக எப்படி இருந்ததோ, அந்த செட்டு எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற கலர் பேஸ்டல் ஸ்டைல்லே இருந்தது. நல்ல டிசைன்ஸ் எல்லாம் அவட. ஸோ அது சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் பார்க்க ரொம்ப மேட்சோஸ்டிக்காக இருந்தார். அண்ட் ஐஷுது வந்துட்டு அப்படியே வந்துட்டு கௌரவ் குப்தா அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் அ வெரி ஃபேமஸ் இந்தியன் ஃபேஷன் டிசைனர். ஸோ அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வந்திருக்கிறது வந்து இஸ் அ வெரி வெரி பிக் திங். ஸோ ஃபன்னாக நிறைய விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சா? மெயினாக வந்து டான்ஸ் சீக்வன்சஸ் எல்லாம் நடந்தது. இது வந்து சார் மேம் இவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து அங்கே ஸ்டேஜில் நாங்கள் பார்த்தோன்னா அதோட பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் வந்துட்டு உமாபதி வந்து ப்ரொப்போஸ் பண்ணார் ஐஷுக்கு லைவாக அத்தனை பேர் முன்னாடி. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 1500 2000 பீப்புள் வந்திருப்பாங்க அந்த டைம். 1000 பீப்புள் வந்திருப்பாங்க எனிவேர் அரௌண்ட். அத்தனை பேர் முன்னாடியும் லைவில் ப்ரொப்போஸ் பண்ணார். ஆனால் ட்விஸ்ட் வித் ப்ரொப்போசல் என்ன அப்படின்னா குத்து விளக்கு கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணார். அவருக்கு அதுக்கு டான்ஸ் வேறு ஆடினார். எங்கள் வீட்டு குத்து விளக்கு அந்த பாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ எல்லோரும் என்ன நினச்சோன்னா ஜாலியாக ஆடுறாங்க போல் இருக்குது, ஒரு பாட்டு ஏதோ ஐஷுவை மீன் பண்ணி பாடுறாரு போல் இருக்குன்னு அப்படியே பாடிட்டே இருந்தவர் திடீர்னு இறங்கி வந்துட்டு ஒரு குத்து விளக்கு கொடுத்துட்டு will you marry me அப்படின்ட்டாரு. ஐஷு ஸ்டன் ஆகிட்டாங்க பார்த்துட்டு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பிளான் ஐஷுவை தவிர. நாங்கள் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தாரு இப்படி ஒரு பிளான் இருக்குது ப்ரோ, பார்த்துலாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் அது எப்படி சொல்கிறது, அங்கே தெரிஞ்சது அவரோட லவ் எவ்வளோ இருக்குது, அவரோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த லவ்ல அவர் எவ்வளோ வந்து ஐஷுவை செரிஷ் பண்ணுறாரு அப்படின்றது வந்து அதில் தெரிஞ்சுது. ஸோ சங்கீத்லாம் முடிச்சுட்டு ஃபுல் எனர்ஜி பேக் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு? வெட்டிங் போயிட்டாங்களா? அதுக்கு நடுவில் ஏதாவது நடுவில் வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு மாப்பிள்ளை வரவேற்பு. அதுவுமே திருப்பி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து
கோவிலுக்கு போகிறோம். இது முன்னாடி வரைக்கும் நடந்த ஈவெண்ட் எல்லாமே வெளியில் தான் நடந்தது. இதுதான் இப்போ அடுத்தது கோவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணார் சார். ஸோ மாப்பிள்ளை வரவேற்பு ஃபங்க்ஷன். அதுக்கு உமாவை வந்து குதிரை மேலே உட்கார வச்சுலாம் கூப்பிட்டு வந்து கிராண்டாக அந்த ட்ரம் இதெல்லாம் வாசித்து வேறு மேளத்தாளத்தோட சூப்பராக கூட்டிகிட்டுலாம் வந்தார். உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், ஆயுஷுவும் அதில் இருந்தாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அது முடிஞ்ச உடனேவே ஃபுட் வந்து மாதம்பட்டி அவர் மூலமாக. காஸ்டியூம்ஸ் வேர் ஸ்பெசிஃபிக்லி மேட் ஃப்ரம் ரிம்பிள் அண்ட் ஹர்ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனர் அவங்க கிட்ட தான் வந்தது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து தான் ஹீராமந்தியோட டிசைனர். ஆக்சுவலாக ஏகப்பட்ட பிஸி ஸ்கெடியூல்லையுமே இவங்களுக்காகன்னு ஸ்பெசிஃபிக்காக இவங்க கேட்ட ஸ்டைலுக்கே கஸ்டமைஸ் பண்ணி அந்த டெம்பிள் அண்ட் பீகாக் தீம்லேயே ஃபுல்லாக ரெடி பண்ணி அதுக்கேற்ற ஸ்டைல்லேயே கொடுத்துருந்தாங்க. வெட்டிங்னாலே வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்விடேஷன் தான் இல்லையா? ஸோ இவங்களோட இன்விடேஷன் ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சா? கோவில் மாதிரியே, அதாவது கோவில் டிசைன் செட்டப்லேயே ஒரு இன்விடேஷன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 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 சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று இருந்தது. ரைட் சைடில் வந்துட்டு அந்த ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, டியூப் மாதிரி வச்சுட்டு உள்ள அந்த ரோல் வச்சிருப்போம் இல்லையா, அந்த காலத்தில் இருக்கிற அந்த இது மாதிரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு அதே செட்டப்பில் ஒன்று ஃபுல்லாக அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எழுதியிருந்தாங்க. இது என்ன இவ்வளோ தனியாக கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு தான் இருந்தது. அப்புறம் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தாலே அந்த டோர் பார்த்தோன்னே புரிஞ்சிச்சோ இது இன்விடேஷன் போலன்னா அதுவே தனியாக வெயிட்டாக இருக்கும். அந்த பாக்ஸோட அந்த இதுவே ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எனக்கு லிட்டரலாக நாங்கள்லாம் ஒரு சினிமாவில் இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மேங்கோ மாலை ஒன்று போட்டிருந்தாங்க, மாங்காய் இது வச்ச மாலை. ரூபி கிடச்சிரும், பர்மீஸ் ரூபி கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் அது மேங்கோ மாலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறது நம்ம நிறைய வாட்டி இந்த கொஞ்சம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பட் அதை தாண்டி எப்படி காட்ட போகிறாருன்றதை பார்க்கும்போது மெர்சிடிஸ் பென்ஸ் ஒன்று கொடுத்தாரு. இப்போ நீங்கள் மருமகன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, சார் வந்து உமா பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சன் எப்படி பார்க்கணும், சன்னுக்கு நம்ம என்ன லவ் கொடுப்போமோ அதே லவ் தான் இருக்காங்க. எல்லாம் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருப்பார் உமா பற்றியா. பண்ணதுலேயே ரிசப்ஷனில் வேர் பண்ணது தான் ஐ திங்க் வாஸ் ரியலி காஸ்ட்லி, சம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். ஓகே, த்ரூஅவுட் த ஈவெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே ஒன்னாவே இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃப்ரேம் எல்லா ஃப்ரேம் வைக்கும்போதே தெரியுது ரெண்டு பேரும் பயங்கரமான லவ்ல இருக்காங்க. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்.